அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 280 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் இவங்க ஒரு ஸ்க்ரால் வச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்த்துருப்பாங்க இல்லையா? அது என்னடா ஸ்க்ரால் அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு ஸ்வாட் டயக்ராமா. அது என்னங்க ஸ்வாட் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்குறான். ஆக்சுவலாக இதுவுமே ஒரு டிவைன் லெவல் ஆர்டிஃபேக்ட் தான். என்னதான் இந்த உலகத்தில் அதோடைய பவர் அப்படிங்கிறத சப்ரஸ் பண்ணி வச்சிருந்தா கூட அது பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டிஃபேக்ட். அதை வச்சு இவன் அடிக்கிறாங்க, சரியான அடி. இருந்தாலும் நம்ம ஆன்செஸ்டர் அவங்க ஒன்றும் அவ்வளோ வீக் இல்லை இல்லையா? அவங்க அதை எதிர்த்து சண்டை போடுறாங்க வச்சுக்கோங்க. ஆனால் ஆப்பனண்ட் என்ன பண்ணுறான், இவங்களை சுற்றி ஒரு ஷீல்டு இருந்ததுல அந்த ஷீல்டை உடச்சிட்டான். அதை உடச்ச உடனே வாங்கடா உள்ளுக்குள்ளே போய் செக்டாரை தரமட்டமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இருந்தாலும் நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேஷனை போட்டு இவங்களை மறுபடியும் தடுக்கிறாங்க. ஆனாலும் ஆப்பனண்ட் கிட்ட என்ன இருக்குது, அந்த ஒரு ஸ்க்ரால் இருக்குல்ல, அதில் இருந்து நிறைய ஸ்வாட் லைட்ஸ் அப்படிங்கிறது வந்து அட்டாக் பண்ணுதுங்க. இப்போது இந்த ஒரு சண்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கத்தியை வச்சு சண்டை போடுறாங்க. ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் தடுக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் எந்த சைடு அடிக்குது எந்த சைடு தடுக்குது அப்படின்னே தெரியல. அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குது இந்த ஒரு சீன் மட்டும். இப்போ தியன்ஸ் என்ன பண்ணுறான், அவனுடைய அந்த டிவைன் பேர்ல் இருக்கு இல்லையா, அதை ஆக்டிவேட் பண்ணுறான். ஆக்டிவேட் பண்ண உடனே அவங்க அட்டாக் எல்லாமே பீஸாக போயிடுச்சுங்க. இவனுங்க பார்க்குறானுங்க, டேய் என்னடா ஆர்டிஃபேக்ட் அது, அது கண்டிப்பாக ட்ரூ டிவைன் ஆர்டிஃபேக்ட் தான், விடக்கூடாது, புடுங்குங்கடா அப்படிங்கிறானுங்க. ஒரு நல்ல விஷயம் தான் விட்டுருவாங்களா, பிடிங்கிடுவாங்கல்ல, அதை தான்ப்பா பண்ணுறானுங்க. இந்த பையன்கிட்ட இருக்கிறது எப்படியாவது பிடுங்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ட்ரை பண்ணுறானுங்க. இப்போ இங்கே நடக்கிறத தூரத்தில் ஒரு மனுஷன் சண்டை போட்டிருக்கான். அந்த ஆள் என்னடானா சண்டையை விட்டு இங்கே திரும்பி பார்க்குறான். உனக்கு எவ்வளோ தைரியம் தான் டிஸ்ட்ராக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வரான். ஸோ இப்படியே சண்டை போய்கிட்டு இருக்கு. இவங்க வந்து கஷ்டப்பட்டு புடுங்கலான்னு பார்க்குறாங்க. நம்ம ஆட்கள் புடுங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே இன்னொரு கேரக்டர் வருது. யாரா அப்படின்னு பார்த்தா இந்த பையனோட ஆன்செஸ்டர்ஸ். அவர் என்ன பண்ணுறாரு, வந்த உடனே இந்த பையனை தான் பக்கத்தில் இழுத்துக்கிறாருப்பா. இழுத்தது மட்டும் இல்லாமல் என் வீட்டு பையன் மேலே கையை வைக்கிறியான்னு சொல்லிட்டு ஒருத்தனை அங்கேயே முடிச்சு விட்டாரு. சரி, இதுக்கு மேலே எவனோ எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு பார்த்தா வேற எவனோ ஒருத்தன் என்ன பண்ணுறான், நிறைய பேர்ல்ஸ் மாதிரி பயன்படுத்தி இவங்களை நகர விடாமல் பண்ணுறான். இப்போ யாரா உள்ளுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தா இன்னொரு கேரக்டர் அங்கே வருது. இவன் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு இருக்கான். இவனுமே எதுக்காகடா வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா இந்த பையன் கிட்ட இருக்க அந்த பொருளை எடுக்க தான் வந்திருக்கான். இருந்தாலும் அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்பேஸ் டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிடுறாரு. இந்த ஸ்பேஸ் டெக்னிக் அப்படிங்கிறது இவங்க கிளானோடைய ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப்பு போல தெரியுது. அதான் வந்தவன் சொல்கிறான், எப்பா சூப்பர்ப்பா, உங்கள் டெக்னிக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். இப்போ இந்த மனுஷனுக்கு கேள்வி என்னன்னா, ஏண்டா நான் யாருன்னு உனக்கு தெரியுது, என் ஃபேமிலி யாருன்னு தெரியுது, ஆனாலும் அட்டாக் பண்ணணும்னு வந்திருக்கியே, உனக்கு பயமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்க, அவனை பார்த்தா பயப்படுற மாதிரிலாம் தெரியலங்க, அவன் தில்லா தான் நிற்கிறான். ஆக்சுவலாக இவங்களுக்கு என்னன்னா, இந்த ஹோலி ஐலாண்ட் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, ஒருவேளை அங்கேருந்து யாராவது அமைச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட்ஸில் இந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, யாராக இருந்தா என்ன, மேபி ஏன்ஷியன் டைமில் இருந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கலாம், அதுக்காக வரவெல்லாம் நம்மளை புள்ளி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் ஏகப்பட்ட ஸ்வாட்ஸை வெளில எடுக்கிறாரு. ஒவ்வொரு ஸ்வாடும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு கத்தியை பயன்படுத்தி அட்டாக் பண்ண ஆப்பனண்ட் வந்து தடுக்கிறாங்க. அவன் தடுக்கிறான் இல்லையா, அதுவுமே ஒரு டிவைன் ஆர்டிஃபேக்ட் தான். அது அந்த ஸ்வாடெல்லாம் ஓரம் தள்ளிட்டு இவங்களை அட்டாக் பண்ணலான்னு வருதுங்க. இந்த பையன் என்ன சொல்கிறான், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பேர்ல் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இப்போ ஆப்பனண்ட் பார்த்தீங்கன்னா தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். அவன்கிட்ட இருக்க ஆர்மருமே ஒரு டிவைன் ஆர்டிஃபேக்ட். டேய் இவன் எத்தனை தாண்டா வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வாயை பொழந்து பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அந்த மாஸ்க் போட்டவன் தியன்சி கிட்ட கேட்குறான், நான் கேள்விப்பட்டேன் நீ வந்து வெளி உலகத்துலேருந்து வந்த ஒருத்தன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கியாமே, அவங்ககிட்ட இந்த நிறைய விஷயம் கற்றுக்கிட்டியோ. இவன் என்ன சொல்கிறான், இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டில் நெக்கில் இருக்கானா. பாட்டில் நெக் அப்படின்னா இவனால் அடுத்த லெவலுக்கு போக முடியல, ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறான். ஸோ எனக்கு வந்து பிரேக் த்ரூ தேவை, ஒழுங்கு மரியாதை அந்த ஆர்டிஃபேக்டை கொடுத்துரு, அட்லீஸ்ட் உயிரோட வாச்சு இருப்பேன் அப்படிங்கிறான். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு என்னோட ஆன்செஸ்டர் வந்தாருன்னு வச்சுக்கோ, அவர் லெவல் 9ல் இருக்காரு, உன்னால் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறான். ஆனால் ஆப்பனண்ட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு என்ன சொல்கிறான், டேய் இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆளுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு, அந்த ஆளால் வர முடியாது அப்படின்னு. இன்னைக்கு இங்கேருந்து யாருமே உயிரோட போக முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஃபார்மேஷனை போட ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஒரு ஃபார்மேஷனுமே டிவைன் ஆர்டிஃபேக்ட். இது வந்து இந்த அண்டர்வேர்ல்டு கிளான் இருக்காங்களே அவங்க கிட்டேருந்து வந்திருக்கான். ஸோ நீ லெவல் 8ல் இருந்தால் கூட உன்னால் தப்பிக்க முடியாதுடா அப்படிங்கிறான் அவன். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, சும்மா நிற்காதீங்க, ஃபார்மேஷனை உடைங்கடா அப்படிங்கிறாரு. ஆனால் இவங்களால ஃபார்மேஷனை ஒன்றுமே பண்ண முடியலங்க. அவன் என்ன பண்ணுறான், ஒரு டார்க் அவதார் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறான். இதுவுமே வந்து அண்டர்வேர்ல்டு ஜென்ரலாமா. இந்த ஒரு ஜென்ரலே வந்து லெவல் 9ல் இருக்கிறாப்புல. இவன் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஏதோ ஷீல்டெல்லாம் போட்டு தடுக்கலான்னு பார்க்குறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அந்த சமயத்தில் அவன் என்ன பண்ணுறான், இந்த பையன்கிட்ட இருக்க பொருளை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். கரெக்டாக நம்ம ஹீரோ வெளியில் வந்த உடனே அந்த ஜென்ரல்லாம் எங்கே போனானே தெரியலங்க. காத்தோட காத்தா கரைஞ்சே போயிட்டான். நம்ம பறவை வெளியில் வந்தோடனே சொல்லுது பாருங்க, நாங்கள் வந்துட்டோண்டா, திரும்ப வந்துட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ எல்லாருக்குமே இப்போ சந்தோஷம், நல்ல வேலை இவன் திரும்ப வந்துட்டான், நம்ம ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இந்த பையனும் பார்க்குறான், கூஃபங் வந்துட்டார், இதுக்கு மேலே என்ன இருக்குது, எவனும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஓடுறான். ஆனால் இந்த பையனோட ஆன்செஸ்டர் தடுக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இவன் வந்து செலஸ்டியல் ரெல்மில் தான் இருக்கான், அவனால் எப்படி சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் தேஞ்சி என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு தெரியாது, அவர் வந்து ஒரு ரேரான ஜீனியஸ்,
ஏகப்பட்ட வாய்ட் கார்ட்ஸை கொண்டிருக்காரு தெரியுமா அப்படிங்கிறான். அந்த பீஸ்ட் என்ன சொல்லுது, அவர் மட்டும் இல்லை அப்படின்னா நாங்கள் உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம், அவர் தான் எங்களை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அவனை பற்றி பேசுகிறாங்க. நம்ம பறவை என்ன சொல்லுது, நம்ம ஏதாவது தப்பான டைமில் வந்துட்டோமா, ஒரு மார்க்கமாக இருக்கே அப்படிங்குது. இவன் என்ன சொல்கிறான், பார்த்தா தெரில இங்கே மிகப்பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு, நம்ம தான் குறுக்க வந்துட்டோம் அப்படிங்கிறான். இப்போ தியன்சி ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச அவன் கேட்குறான் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான். ஸோ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த இன்ஃபர்மேஷனை இந்த பையன் சொல்கிறான்ப்பா. ஸோ 3 பேர் ஒன்றா சேர்ந்து என்கிட்ட இருக்க பொருளை எடுக்கணும்னு பார்த்தாங்க. திடீர்னு இந்த ஆள் எங்கேருந்து வந்தான்னு தெரியல, இவன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆன்செஸ்டர் பக்கத்தில் வராருப்பா. ஸோ அவங்களையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது தான் அந்த பேரை கேட்டோன்னே இவனுக்கு அதிர்ச்சி. ஒருவேளை சேஞ்சியோட அப்பாவா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஸோ இப்படியே இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பறவை என்ன பண்ணுது, எப்பவும் போல ஒரு சில வார்த்தைகள்லாம் விட்டு இவங்ககிட்ட நல்லா வாங்கி கட்டிக்குது. இன்னொரு சைடில் அந்த மாஸ்க் போட்ட மனுஷங்கிட்ட ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் வச்சுருக்கான், கிட்டத்தட்ட ட்ரூ காட் லெவலில் இருக்கான், பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த மாஸ்க் பர்சன் என்ன சொல்கிறான், இந்த இடத்துல எல்லா ட்ரெஷர்ஸுமே வந்து சப்ரஸ் ஆகிருக்கும், அதனால் பயப்பட ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறான். டே பையா, ஒழுங்கு மரியாதையாக ஃபாரின் கிளானோட இன்னரிட்டன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துரு, இல்லை இங்கே இருக்கவங்க யாருமே சர்வைவ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா கத்தி அப்படிங்கிறத பயன்படுத்தி அடிக்கிறான். ஆனாலும் இவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் அந்த அண்டர்வேர்ல்ட் ஜென்ரலை வர வைக்கிறான்ப்பா. அந்த ஒரு தர்மா பாடியை இவன் அட்டாக் பண்ணும்போது இவன் என்ன பண்ணுறான், பெல்ட் ஷீல்டை போட்டு தடுத்துக்கிறான். இப்போ இவன் என்ன சொல்கிறான், டே பையா உன்னோட ட்ரெஷர்ஸ் எல்லாமே எனக்கு தான்டா சொந்தமாக போகுது அப்படிங்கிறான். முதல்ல ஒரு டெக்னிக் பயன்படுத்தினான்ல, அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை பிடிச்சி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவங்ககிட்ட லோட்டஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதை வெளியில் எடுக்கிறான்ப்பா. இதை பார்த்த உடனே இவனுக்கு மறுபடியும் ஆச்சரியம். ஸோ இவனோட ஆசை அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஒரு லோட்டஸ் பிளாட்ஃபார்ம் அங்கே இருந்த பால்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாகவே டிஸ்ட்ராய் பண்ணிடுது. ஆனாலுமே அந்த மாஸ்க் போட்டவன் என்ன சொல்கிறான்னா, உன்னால் எவ்வளோ நேரத்துக்கு சண்டை போட முடியும் அப்படிங்கிறான். இப்போ அவன் அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ ஃபீனிக்ஸை பயன்படுத்தி தடுக்கிறாங்க. ஃபீனிக்ஸ் அங்கே தடுத்துக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இவனோட ஜெனியன் ஸ்வாட்ஸோட வெளியில் எடுத்த உடனே எல்லார் கையில் இருக்கக்கூடிய கத்தியுமே இவனை தான் சுற்ற ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஜெனியன் ஸ்வாட்ஸோட வச்சு அடி அடிக்கிறான். நம்ம ஹீரோடைய பவரை பார்த்து தியன்சியோடைய தாத்தாலாம் அரண்டு போகிறாரு. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாரு. ஆனால் ஆப்பனண்ட் என்ன யோசிக்கிறான், இவன் வந்து இப்போவே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், அவன் வாய்ட் கார்டு லெவலுக்கு வந்துட்டானா என்னாலலாம் தாக்கு பிடிக்க முடியாது, இவனை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இப்போ ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கை பயன்படுத்தி இவனை அசைய விடாமல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பண்ணுறான், வாய்ட் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே போயிட்டான். இவனுக்கு என்னன்னா அந்த பையன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் வாய்ட் கேட்லேருந்து வெளில வந்த நம்ம ஹீரோ எங்கடா போனான் அப்படின்னு பார்த்தா, இந்த செக்டாரில் ஒரு டிவைன் ஸ்வாட் இருந்ததுல, அதாவது சோலை தேடி கொண்டு வாடான்னு சொல்லிட்டு வேலை கொடுத்தது பாருங்க, அந்த ஸ்வாட் கிட்ட வந்திருக்கான். ஸோ இவன் கொண்டு வந்த அந்த ஒரு சோலை ரிலீஸ் பண்ண உடனே அது தன்னால் அந்த ஸ்வாடோட மர்ஜ் ஆகுது. அந்த சமயத்தில் ஒரு ஆரா ஒன்று ஜென்ரேட் ஆகுதுல, பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கு. வெளியில் இருக்கவங்களாம் பார்த்து மிரண்டு போகிறாங்க. ஒரு வழியாக இந்த செக்டாரோட டிவைன் ஸ்வாட் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நம்ம லின்ஃபங்மே வெளில வராங்க. இவனை பார்த்தோன்னே இவன் யோசிக்கிறான், அப்போ இந்த பையன் சாகலையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.